ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தந்தி ஒன் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்க ஜெய் ஸ்ரீராம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2013 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் ரொமான்டிக் படம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours இருக்கு. இந்த படத்தை சாய் பாலாஜி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல உதய் கிரண், ஹரிஷ் கல்யாண், ரேஷ்மா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா அப்படின்றது தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹானஸ்டான போலீஸ் ஆஃபீஸரா இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஆளா இருக்காங்க. அவங்க ஜஸ்டிஸ்க்காகவும் மக்களுக்காக மட்டுமே போராடுறாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்க ஒரு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு மினிஸ்டர் குறுக்க வராரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆதரவற்றவங்களோட ஆறுகளால திருடி வித்துக்கிட்டு இருக்காரு. இது நம்ம ஹீரோக்கு தெரிய வர அது எதிர்த்து அவர் நிக்கிறாரு. அதுக்காக நம்ம ஹீரோட ஃபேமிலியை மொத்தமா காலி பண்ணிடுறாரு அவரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க எல்லாம் எதிர்த்து களறங்குறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சொல்லிக்கிறாலும் எந்த விஷயமே பெருசா இல்ல. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம 11 படங்கள் பார்த்திருக்கோம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. என்ன படம் ஃபுல்லாவே முறைச்சிக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயின் வராங்க போறாங்க, அவ்வளவுதான். வில்லனும் ஓரளவு ஓகேவா பண்ணிருக்காங்களே தவிர ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா யாருமே நடிக்கல. படத்தோட ரைட்டிங் பத்தி பாத்தீங்கன்னா எந்த கேரக்டருமே பெருசா எழுதல. ஏனோ அதான் ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா பயங்கர ஒஸ்டா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் சுத்தமா நம்மள எங்கேயுமே சுவாரஸ்யமா பண்ணல. இவங்க படத்துல வர சாங்ஸாவது நல்லா இருக்கான்னு பார்த்தா அதெல்லாம் கண்ட மேனிக்கு பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த பாட்டோடையுமே நம்மளால மிங்கிளாகி ஜாலியா பார்க்க முடியல. சினிமாட்டோகிராஃபி வைஸ் பார்க்கும்போது படத்துல அங்கங்க ஓகேவா இருந்தாலும் பல சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராவே பண்ணி கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் நம்மளால தாங்கவே முடியல. அந்த அளவு தான் எடுத்து வச்சிருக்காங்க. படத்தை பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே ஸ்லோவா தான் போதே தவிர சுத்தமா எங்கேயுமே படம் பிக்கப் ஆன மாதிரியே இல்லை. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.